கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த அதிகாலை வேளையில் நேரலையில் இணைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும், நேரடியாய் ஆலய வளாகத்தில் வந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் அன்போடு நான் உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை வரவேற்கிறேன். உங்கள் அத்தனை பேருக்கும் அற்புத இயேசு ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துதலை நான் பதிவு செய்து கொள்கிறேன். இந்த காலை செய்திக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்த வேத பகுதி பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 42வது வார்த்தை, பக்க நம்பர் 97வது பக்கம், புதிய ஏற்பாடு. வாசிக்கலாம். தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். சேர்ந்து எல்லாரும் வாசிக்கலாமா? தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். சொன்னவர் யாரு? இயேசு. என்றார். யாரை பார்த்து சொன்னாரு? மரியாளை பார்த்து சொன்னார். என்ன சொன்னாரு? நல்ல பங்கை இவள் தெரிந்து கொண்டாள். இந்த உலகத்தில் தேவையானது ஒன்னே ஒண்ணுதான். அதுதான் அவர் சொல்றார், தேவையானது ஒன்றே. பக்கத்தில் சொல்லுங்க சிஸ்டர், நமக்கு வாழ்க்கைக்கு தேவையானது ஒன்னே ஒண்ணுதான். பவுல் சொல்றார், நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கு. பேதுரு சொல்றார், இந்த கூடாரத்தை விட்டு போவது சீக்கிரத்தில் சம்பவிக்கும் என்பதை நான் அறிந்து நான் இந்த பூமியில் இருக்கிற வரை உங்களை நினைப்பூட்டி எழுப்பி விடுகிறது. அப்போ அவருக்கு தெரியுது, இந்த கூடாரத்தில் கொஞ்ச நாள் தான் இருக்க போகிறோம். அருமையானவர்களே, இயேசு இந்த பூமியில் வாழ்ந்தாலும் அவர் சொல்றார், நானும் என் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம். பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடினா பிதா என்னை தனியே இருக்க விடுவதே கிடையாது. அவர் சொல்ல குமாரன் காண்கிறது எதுவோ அதை அன்றி ஒன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். எத்தனை பேர் வந்து கேட்டாலும், பிதாவே இன்னும் பிதாவின் சித்தம் வரல, இன்னும் நேரம் வரல, பிதா எனக்கு ஒன்றும் சொல்லலை, உங்கள் வேலையை பாருங்கன்னு சொல்லி அவர் எப்பொழுதுமே இந்த பூமியில் இருந்தாலும் பிதாவின் சித்தத்தை பார்க்கிறவராக, கேட்கிறவராக, உணர்கிறவராக, பிதாவோடு இணைந்து இருக்கிறவராய் அவர் வாழ்ந்தார். இப்போ பாருங்களேன், ஒரு அருமையான வீட்டுக்கு அவர் வருகிறாரு. இந்த காலை வேளையில் உங்கள் வீட்டுக்கும் அவர் வருகிறாரு, லைவில் பார்க்குற எல்லார் வீட்டுக்கும் அவர் வர்றார். இங்கே பாருங்க, வேதம் சொல்லுது, அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பேர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். ஒரு கிராமம், நம்மளை மாதிரி ஒரு கிராமம் தான் பெத்தானியா என்கிற கிராமம். அந்த வீட்டில் 3 பேர் இருக்கிறாங்க, மார்த்தாள், மரியாள், லாசர். இவங்களை குறித்து பின்னாடி யோவான்லையும் இருக்கு. இந்த இடத்துல 2 பாத்திரங்கள் மட்டும்தான் நம்ம பார்க்குறோம். அங்கே போகிறப்ப 3 பாத்திரங்களை நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல 2 பேர் ஒரே வீட்டில் பிறந்தவர்கள், ஒரே வீட்டில் வசிக்கிறவர்கள், ஒரே சாப்பாடு சாப்பிட்றவங்க, ஒரே படுக்கையில் படுத்திருக்கிறவங்க, ஒன்றாய் வாழ்கிறவர்கள், எல்லாமே ஒன்றாக இருக்குது. ஆனால் இருதயம் மட்டும் 2 பேத்துக்கு வெவ்வேறாக இருக்குது. உருவம் ஒன்று, பேச்சு ஒன்று, நடத்த ஒன்று, ஆனால் இருதயம் வெவ்வேறா இருந்தது. சாமுவேலை பார்த்து கர்த்தர் சொன்னாரு, சாமுவேல், நீ மனுஷன் பார்க்கிறபடி நீ பார்க்கிற, நான் மனுஷன் பார்க்கிறபடி பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தராகிய நானோ இருதயத்தை பார்க்கிற தேவன். இதை கேட்கிற தம்பி, தங்கச்சி, தாயே, தகப்பனே, வாலிபர்களே, தேவனுடைய ஊழியர்களே, தேவனுடைய சபையே, தேவன் எப்பொழுதுமே முகத்தை பார்த்து ஏமாந்து போகிறவர் அல்ல, உங்க பின்னணியை பார்க்கிறவர் கிடையாது. வேதம் சொல்லுது, பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, நம்முடைய குதிரையினால் அல்ல, ரதத்தினால் அல்ல. இதெல்லாம் வேதம் நமக்கு சொல்லுகிற காரியங்கள். அப்ப இந்த இடத்துல பாருங்க, 2 பேர் இருக்கிறாங்க. அந்த வீட்டுக்குள்ள இயேசு பிரவேசிக்கிறாரு, ஏற்றுக்கொண்டார்கள். ஒருவேளை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் இயேசுவை ஏற்றுக்கொண்ட அனுபவம் இருக்கு. இவ பாருங்க, தன் வீட்டுக்குள் ஏற்றுக்கொண்டாள். மீண்டும் வாசிக்கிறேன், ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் வீட்டுக்குள்ள உட்கார வச்சுட்டான், வீட்டுக்குள்ள கூப்பிட்டா. சீமோன் வீட்டுக்கு இயேசு போனாரு, ஆனா கைக்கு காலுக்கு தண்ணி தரல, தலைக்கு எண்ணெய் தடலை, அன்பாய் ஒரு முத்தம் இடலை. ஆனா வீட்டுக்குள்ள ஏற்றுக்கொண்டான், வீட்டுக்குள்ளதான் இருந்தார், போஜனம் பண்ணத்தான் கூப்பிட்டான். இவளும் தன்னுடைய வீட்டுக்குள்ள கூப்பிட்டால், இயேசுவும் அவள் வீட்டுக்குள்ள போனாரு. ஆனால் இயேசுவை வீட்டுக்குள்ள விட்டுட்டு இவள் வெளியே போயிட்டான். இவளுக்கு என்ன வேலை? பல வேலை, பற்பல வேலை, பல காரியம் அவளுக்கு இருக்கு. ஒரு இடத்துல ஓயாத வேலை உள்ளவளாய் அவள் இருக்கிறாள். அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, 40வது வசனம், மார்த்தாலோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும்
வருத்தம் அடைஞ்சு. இவளுக்குன்னு ஒரு வேலை கிடையாது, இவளுக்குன்னு நிறைய வேலை இருக்கு. இந்த வேலையில கொஞ்ச நாள், அந்த வேலையில கொஞ்ச நாள், அந்த வேலையில கொஞ்ச நாள். நம்முடைய வாழ்க்கையிலையும் அப்படிதாங்க. நமக்குன்னு எது அப்படிங்கிறது இன்றைக்கு கரெக்டாகவே தெரியல. வேதத்தில் பேதுரு நிருபத்தில் எழுதுறாரு, உங்கள் அழைப்பையும் உங்கள் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி எச்சரிக்கையாயிருங்கள், அப்படி நீங்கள் செய்தால் இடறுவதில்லை. நம்முடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் நம்ம தெரிந்து கொள்ளணும். முதல்ல கர்த்தர் என்னை எதற்காக அழைத்தாரு, கர்த்தர் என்னை எதற்காய் தெரிந்து கொண்டாரு, நான் பிறப்பிக்கப்பட்டதின் நோக்கம் என்ன, நான் ஒவ்வொருவனும் இந்தந்த ஊரில் பிறந்ததுக்கு நோக்கம் என்ன. வேதம் சொல்லுது, இன்னான் இந்த ஊரில் பிறப்பேன், இன்னானுக்கு இன்ன பெயர் வைக்கப்படும். எல்லாமே கர்த்தர் ஆதீனத்தில் திட்டம் பண்ணி இருக்கிறார். அதனால தான் பிதாவானவர் ஆதீனத்தில் வைத்திருக்கிற காரியத்தை அறிவது உங்களுக்கு அடுத்ததல்ல, இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்க மேலே வரணும், அதுதான் உங்களுக்கு அடுத்த காரியம். அப்போ தேவன் எல்லாவற்றையும் ஒரு திட்டம் பண்ணி பிளான் பண்ணி கரெக்டாக அவர் நடத்தி கொண்டு இருக்கிறார். அவரோடு இசைந்தோம்னா அவர் போட்ட ப்ரோக்ராம் படி நம்மளை அழகாக நடத்தி கொண்டு போவார். இப்போ பாருங்களேன், மார்த்தா வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போனால், ஆனால் அவர் எதிர்பார்த்ததை அவள் செய்யலை. சீமோன் வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போனா, ஆனால் அவர் எதிர்பார்த்ததை அவன் செய்யலை. வெளியே இருந்து ஒருத்தி வந்தா, பரிமள தைலத்தை தலையில் ஊத்தினா, பாதத்தில் உட்கார்ந்தா, கண்ணீரோடு அழுதா, தன் இருதயத்தை திறந்தாள். ஏசப்பா அவனை சீமோனை பார்த்து சொன்னார், நீ கூப்பிட்ட நான் வந்தேன், என் காலுக்கு கூட நீ தண்ணி தரலையே, என் தலைக்கு கூட நீ எண்ணெய் தரலையே, என்னை அன்பாய் நீ முத்தமிடலையே, ஆனால் நீ இவ பாவின்னு நீ சொல்ற இல்லையா, அவள் பரிமள தைலம் பூசினாளே, தன்னுடைய கண்ணீரால் என் பாதத்தை கழுவினாளே, என் பாதத்தை அவள் முத்தமிட்டாளே, தன்னுடைய தலைமுடியினால் என்னுடைய பாதத்தை துடைத்தாளே, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாள், ஆதலால் இவளுடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டது. நீ கூப்பிட்ட, ஆனால் என்னை அன்பு கூறல. இதை கேட்கிற தம்பி தங்கச்சி, மார்த்தாள் கூப்பிட்டாள், ஆனால் தேவனை அவள் அன்பு கூர்ந்த விதம் வித்தியாசமா இருந்தது. இங்கு பாருங்களேன், அதே வீட்டுக்குள்ள இன்னொருத்தி இருக்கிறாள். 39, அவளுக்கு மரியாள் எண்ணப்பட்ட ஒரு சகோதரி இருந்தால், அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டு கொண்டு இருந்தாள். கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. இப்போ இவ பாதத்தில் உட்கார்ந்தா, வசனத்தை கேட்டா. ஆனா மார்த்தாள் எங்க போயிட்டா? பாதத்திலையும் உட்காரல, வசனத்தையும் கேட்கல. எங்க போயிட்டா? வெளியில். அவளுக்கு வேலை முக்கியம், வசனத்தை விட வேலை முக்கியம். தேவனுடைய சமூகத்தை விட அவளுக்கு உலகம் முக்கியம். ஒரே வீட்டுக்குள்ளதான் இருக்கிறாரு, ஒரே வீட்டுக்குள்ளதான் 2 பேர் இருக்கிறாங்க. ஒருத்திக்கு தெரியுது வேலையை விட இயேசு முக்கியம்னு, உலகத்தை விட அவர் பாதம் முக்கியம்னு. ஆனா இவளுக்கு இயேசுவை விட வேலை முக்கியம்னு மார்த்தாள் வெளியே போயிட்டா. பாருங்க, ஒரே வீட்டுக்குள்ளதான், ஒரே இடத்துல தான் இந்த சம்பவம் நடக்குது. இயேசு 2 பேரையும் பார்க்கிறார், 2 பேருடைய இருதயத்தை பார்க்கிறார், 2 பேருடைய கனிகளை பார்க்கிறார், 2 பேருடைய செயல்களை பார்க்கிறார், 2 பேருடைய அர்ப்பணிப்பை பார்க்கிறார், 2 பேருடைய நடவடிக்கைகளை பார்க்கிறாரு. இப்ப சொல்ற ஒரு வார்த்தை தான் என்ன சொல்றாரு? 41, இயேசு அவளுக்கு பிரதியுத்தாரமாக, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு எப்படி இருக்கிற? கலங்கி போயிருக்கிற. இன்னைக்கு இதை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை, ஒருவேளை அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு, ஏக்கப்பட்டு, குழப்பப்பட்டு, பலவிதமான சிந்தனையோடு இந்த காலை வேளையில் வந்திருப்பீங்கன்னா, உங்களுக்கு தான் தேவனுடைய ஆவியானவர் இந்த காலை வேளையில் பேசுகிறார். வேதம் சொல்லுது, கர்த்தர் மேல உன் பாரத்தை வைத்து விற்று. நீ எடுத்துக்காத, அவர்கிட்ட சொல்லிட்டேன்னா அவர் பார்த்துக்கொள்வார். அவர் சகலத்தையும் தாங்குகிறவர், அவர் சகலத்தையும் செய்து முடிக்க அவர் வல்லமையுள்ள ஒருவராக இருக்கிறார். இந்த வசனத்தை நீங்க நல்லா பாயிண்ட் அவுட் பண்ணி தியானம் பண்ணி பாருங்க. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமான்களுடைய கால்களை ஒரு நாள் தள்ளாட ஒட்டார். அப்ப வச்சுட்டு யாரு விட்டுறாங்களோ அவங்க காலை தள்ளாடாது. வச்சுட்டு திருப்பி எடுத்துட்டு போயிட்டோம்னா நம்ம கால் தள்ளாடும். சொல்ற மாதிரி சொல்லிட்டு அப்புறம் வெளியில போறப்ப திருப்பி அதே பிரச்சனையை கொண்டுட்டு போறது. சொல்லிட்டு அவ்வளவுதான், ஆனா அவர்கிட்ட கொடுக்கல, அவர்கிட்ட பொறுப்பை கொடுத்து விடல. நீங்க பாத்துக்குங்க, நான் ஃப்ரீ ஆயிடுறேன், இனி எனக்கு இந்த பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம அவர் கையில முழுவதும் ஒப்படைச்சிட்டு போனோம்னா அவர் அந்த காரியத்தை பொறுப்பெடுத்து நடத்தி முடிக்க அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அவர் சொல்றாரு மோசே கிட்ட, இருக்கிறவராகவே இருக்கிறேன், இதுதான் என்னுடைய நாம். அன்றைக்கு நான் எப்படி ஆபிரகாமுக்கு, ஈசாக்குக்கு, யாக்கோபுக்கும் போதுமானவராக இருந்தேனோ, இன்றைக்கும் உனக்கும் உன்னுடைய ஜனத்திற்கும் போதுமானவராக நான் இருக்கிறேன். அதனாலதான் அவருக்கு பேரை இருக்கிறவராகவே நான் இருக்கிறேன்.
எபிரேயர்ல எழுதுறாரு, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் எல்லா காலத்திலையும் அவர் மாறாதவர். ஆனால் இதை கேட்கிற நாம மாறாம இருக்கிறோமா? அருமையானவர்களே, இங்கு பாருங்களே, 2 பேர்ல ஒருத்தி வேலைக்கு முக்கியத்துவம் கொடுத்தா, ஒருத்தரி கர்த்தருக்கு வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தா. ஒருத்தி வீட்டுக்குள்ள உட்காராம வெளியிலேயே வேலை செய்து கொண்டிருந்தார். ஒருத்தி எல்லாத்தையும் மூட்டை கட்டி, அவளுக்கு நிறைய வேலை இருந்திருக்கும் இல்லையா? அக்காவுக்கு இருக்கிற வேலையெல்லாம் தங்கச்சிக்கும் இருந்திருக்கும் இல்லையா? இவ வந்து கேட்கிறா, நான் தனியே வேலை செய்யும்படி இவள் என்னை விட்டு வந்ததை குறித்து உமக்கு கவலை இல்லையா? 40ஆம் வசனம் பாருங்க. மார்த்தாளு பற்பல வேலைகளை செய்வதை மிகவும் வருத்தம் அடைந்து அவரிடத்தில் வந்து, அப்ப வேலை செய்ய அதிக வேலை அவளால் செய்ய முடியல. ஒருத்தியா இந்த செஞ்சுட்டு இருக்கும் பொழுது அவளுக்கு கோபம் வருது. நம்ம வேலை செஞ்சுட்டு இருக்க, இப்ப போய் வசனத்தை கேட்டுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறாளே, வந்தவர் பாதத்தில் போய் உட்கார்ந்துக்கிட்டாளேன்னு இவளுக்கு கோபம் வந்து அவ என்ன செய்யறா பாருங்க, வருத்தம் அடைந்த ஆண்டவரிடத்துல வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்ததை குறித்து யாருக்கு கவலை இல்லையான்னு. அப்ப அவளுக்கு என்ன நானா வேலை செஞ்சிட்டு இருக்கேனே, இந்த வேலையில கொஞ்சம் பாதி இவ வந்து சுமக்க கூடாதா? இவளை கூப்பிட்டு உங்க பாதத்தில் உட்கார வச்சிருக்கிறீங்களே, உங்களுக்கு தெரிய வேண்டாமா? நானா வேலை செய்யறேனே, எனக்கு கஷ்டமா இருக்குன்னு உங்களுக்கு தெரியக்கூடாதா? அவளை கொஞ்சம் சொல்லி நீங்க அனுப்பக்கூடாதா? உமக்கு கொஞ்சமாவது என்னை பத்தி உமக்கு கவலை? வீட்டுக்குள்ள இருக்கிறவர், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானது ஒன்றும் அவரே அல்லாமல் உண்டாகவில்லை, சகலத்தையும் தமக்கென்று அவர் உண்டாக்கினாரா? அவர் சொல்ல ஆகுமா? அவர் கட்டளையில நிற்குமா? என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? அப்படி ஒரு கேள்வி கேட்கிறாரு. அவ்வளவு பெரிய வல்லமையுள்ளவரை கூப்பிட்டு வீட்டுக்குள்ள வச்சுட்டு எங்க போயிட்ட பாருங்க. அவ வந்து அவரு தான் கவலைப்படாதேன்னு சொல்லுவார். இவ வந்து அவரை கேட்கிறா, உமக்கு கொஞ்சமாவது கவலை இல்லையா? நானா வேலை செய்யறேனே, இவளை வேற உங்களுடைய பாதத்தில் உட்கார வச்சுக்கிட்டீங்களே, இவளை கொஞ்சம் புத்திமதி சொல்லி என் கூட வேலைக்கு அனுப்பி இருக்க கூடாதா? அப்பதான் சொல்றாரு, தேவையானது ஒன்றே. பக்கத்துல சொல்லுங்க, சிஸ்டர், நீங்க ஒன்றை விட்டுட்டு 9 தேடிக்கிட்டு அலையறீங்க. தாவீது சொல்றார், கர்த்தரிடத்தில் ஒன்றை கேட்டேன், அதையே நான் நாடுவேன். அப்ப நம்ம எதை கேட்க போறோம்? சாலமோன் 2 கேட்டார். ரொம்ப பெரிய சொத்தை கொடுத்துடாதீங்க, உம்மை நான் மறந்துடுவேன். என்னை பிச்சைக்காரனை ஆக்கிடாதீங்க, நான் உண்மை மறுதளிச்சிருவேன். போதுமானதை மட்டும் எனக்கு கொடுங்க, என் இருதயம் உம்மோடு இருக்கணும். 2 கேட்டாராம். ஆனால் தாவீது சொல்றார், ஒன்றை நான் கேட்டேன். என்ன கேட்டாராம்? சங்கீதம் 27:4. தேங்க்யூ, வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். சங்கீதம் 27:4 வாசிக்கலாம் எல்லாரும். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன். இவ்வளோ பெரிய ஒரு ராஜா, அவரை கேட்கறதுக்கு எத்தனையோ காரியம் இருக்குது. ஆனால் இவர் என்ன கேட்டாரா? ஒன்றைத்தான் கேட்டாரா. நம்ம எத்தனை கேட்குறோம்னு உங்களுக்கு தெரியும். சரி, அதையே நான், சரி, அப்படி என்ன கேட்டாரு? அடுத்த வார்த்தையே சொல்றாரு பாரு, நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். அவர் ஆசை என்னதான் சொல்றாரு? ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நான் நாடுவேன். இன்னும் ஆலயம் கட்டப்படலை. இவருக்கு ஆலயம் கட்டணும்னு ரொம்ப ஆசை. கர்த்தர் சொன்னார், உன் கையால் எனக்கு ஆலயத்தை நீ என்ன செய்யக்கூடாது? கட்டக்கூடாது. ஏன்னா உன் கை இரத்த கை. அப்போ இரத்த கையால் ஆலயம் கட்டலாமா? கட்டக்கூடாது. அநேக ரத்தத்தை நீ சிந்தி இருக்கிற. ஒரு பெண்ணுக்காக 200 பேர்த்த நீ கொண்டிருக்கிற. என்கிட்ட அனுமதி கேட்டால் நீ போய் கொன்ற. ஆண்டவரே, நான் போய் இத்தனை பேர்த்த கொண்டுட்டு வந்து இந்த மீகாலை எனக்கு மனைவி ஆக்கிக்கலாமா நீ கேட்டையா? சவுலு சொன்ன உடனே நீ மாட்டில் உன்கிட்ட இருக்கிற தைரியத்தில் பலத்தில் போய் அவன் கேட்டது 100, நீ கொண்டு வந்து கொடுத்தது 200. உன்கிட்ட தேவ பலன் இருக்கிறதுனால உன்னுடைய ஊற்றுக்கண்கள் வீதியில பாயும்படியாக ஓம் பலத்தை மீதிய பெலிஸ்தேர்ட்ட காட்டி ஒரு பெண்ணுக்காக நீ எவ்வளவு ரத்தத்தை சிந்தி இருக்கிற. அதனால என்னுடைய ஆலயத்தை நீ கட்ட முடியாது. நிறைய ரத்தத்தை நீ சிந்தி இருக்கிற. அதனால உன் கை இரத்த கை. இரத்த கையால் எனக்கு ஆலயத்தை கட்ட முடியாது. ஆனால் அவனுக்கு ஆசை ஆலயத்தில் போய் தங்கணும், ஆலயத்தில் போய் கர்த்தரை மகிமைப்படுத்தணும், ஆலயத்தில் போய் வீற்று இருக்கணும். அதில் வசனத்தை பாருங்களே, கர்த்தருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே. இந்த ஒண்ணுக்கு கிடைச்சிச்சு அவனுக்கு.
இன்னும் ஆலயம் கட்டப்படலை. ஆனால் இவருக்கு ஆசை ஆலயத்துக்கு உள்ளே போகணும். ஆனால் இவர் கையால் ஆலயம் கட்ட கர்த்தரை அனுமதிக்கலை. ஒன்று தான் கேட்குறேன், அந்த ஒன்றையும் கர்த்தர் என்ன செய்யலை, கொடுக்கல. ஆனால் நமக்கு ஆண்டவர் அழகான ஆலயம் கொடுத்துருக்காரு. கைத்தட்டி கர்த்தர். ஆலயம் கட்டுறது நம்ம பலத்தால் கிடையாதுங்க, நம்ம முயற்சியால் கட்ட முடியாதுங்க. ஆலயம் என்பது கர்த்தரை அனுக்கிரகம் பண்ணினால்தான் செய்யும். அப்படி இந்த ஆலயத்துக்குள்ளே வந்து அமர்ந்திருப்பது தேவன் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய பாக்கியம். பாருங்களேன், இன்னும் ஒரு சில வசனங்களை சொல்கிறேன். 1 சாமுவேல் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தேங்க்யூ வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். எல்லாரும் வசனத்தை எடுப்போம். காலை பொழுதுல வசனம் தான் நமக்கு பலன். 1 சாமுவேல் 21:9. அதற்கு ஆசாரியன், நீ ஏலா பள்ளத்தாக்கிலே கொன்ற பெலிஸ்தேனாகிய கோலியாத்தின் பட்டயம் இதோ ஏபோத்துக்கு பின்னாலே ஒரு புடவையிலே சுருட்டி வைத்திருக்கிறது. அதை நீர் எடுக்க மனதானால் எடுத்து கொண்டு போம், அதுவே அல்லாமல் வேறொன்றும் இங்கே இல்லை என்றான். அப்பொழுது தாவீது, அதற்கு நிகர் இல்லை, அதை எனக்கு தாரும். தாவீது இப்ப மாமாவுக்கு பயந்து ஊரை விட்டு ஓடுறான். எந்த பொண்ணை ஆசைப்பட்டு கல்யாணம் முடிச்சானோ, 200 நுனித்தோலை கொடுத்தானோ, 200 பேர்த்த கொன்று அந்த இரத்தத்தினால ஒரு பெண்ணை தனக்கு மனைவியாய் கொண்டானோ, அந்த மனைவியோடு வாழ முடியல. அந்த மனைவியை விட்டு துரத்தி அடிக்கப்பட்டான். அப்படி அவன் நாடு கடந்து தேசம் கடந்து ஓடுறப்ப ஆசாரியன்ட்ட ஒருத்தன்ட்ட போய் கேட்குறேன், ஏதாவது இருக்குதா, அப்பா இருக்குதா, பட்டினியாக கிடக்கிறேன், கொலை பட்டினியாக கிடக்கிறேன். அவன் சொல்கிறான், தேவ சமூகத்தில் இருக்கிற அப்பமே அல்லாமல் வேற அதையாவது தான் சொல்லி வாங்கி சாப்பிட்றான். வேற ஏதாவது பட்டயம் ஏதாவது இருக்குதா, ஆயுதம்? அப்போ அவன் சொல்கிறான், நீ அன்னைக்கு கோலியாத்தை கொன்றையே, அந்த கோலியாத்தினுடைய பட்டயம் மட்டும்தான் இங்கே ஏபோத்துக்கிட்ட இருக்குது. அப்போ அவன் கேட்குறான், அதுக்கு நிகரே கிடையாது, அந்த பட்டயத்தை எனக்கு நீங்கள் தாங்க, வாங்கிட்டு போகிறேன். அப்போ அவனுக்கு தெரியுது அந்த பட்டயத்துக்கு நிகர் இல்லை. அந்த பட்டயம் அவ்வளவு, ஏன்னா 40 நாட்கள் இஸ்ரவேலை பயமுடுத்தின அந்த கொலைபாதகனாகின பெலிஸ்தியனை கொன்றது அந்த பட்டயம் தான். அந்த பட்டயத்துக்கு நிகரான பட்டயம் கிடையாது. அது எனக்கு கொடு, அது எனக்கு போதும். அந்த பட்டயம் எனக்கு இந்த நாட்களில் பலனாக இருக்கும், அது இன்னும் அநேக பெலிஸ்தியர்களை கொல்வதற்கு அது போதுமானதாக இருக்குன்னு சொல்லி அந்த பட்டயத்தை தன் கையில் வாங்கிட்டு போனான். இதை கேட்குற இன்னைக்கு தம்பி தங்கச்சி, நம்ம கையில் ஆவியும் என்கிற பட்டயம் இருக்கா? வசனம் என்கிற பட்டயம் இருக்குதா? எதிரிகளை வீழ்த்தக்கூடிய யுத்த ஆயுதங்களை கர்த்தர் இன்னைக்கு நம்ம கையில் கொடுக்குறாரு. எபேசியரில் பாருங்கள், எத்தனை ஆவிக்குரிய ஆயுதங்கள், பட்டயங்களை கர்த்தர் எழுதி, தலைச்சீரா, கை கவசம், மார்க்கவசம், இடைக்கச்சை, பாதரச்சை, இதெல்லாம் சகல மாம்சத்தோடு இரத்தத்தோடு துரைத்தனங்களோடும் அந்தகார லோகாதிபதிகளோடும் நம்மை யுத்தம் பண்ணி மேற்கொள்வதற்கு தேவன் கொடுத்த ஆவிக்குரிய அணிகலன்கள் பட்டயங்களாக இருக்குது. அப்போ இந்த பட்டயங்கள் தான் நமக்கு இந்த உலகத்தில் பெரிய ஒரு பாதுகாப்பு. அதுக்கு நிகரானது ஒன்றுமே இந்த உலகத்தில் கிடையாது. நீங்கள் எவ்வளோ சொத்து வச்சுருந்தாலும், பணம் வைத்திருந்தாலும், எவ்வளவு படிச்சிருந்தாலும், எவ்வளவு நீங்கள் பெரிய மனுஷனாக இருந்தாலும், வேதம் சொல்லுது, ஒரு மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? எல்லாமே இருக்குது, ஆனால் ஜீவன் மட்டும் நஷ்டமாக இருந்தால் என்ன இருக்குது? அவனுக்கு ஒன்றுமே கிடையவே கிடையாது. அப்போ பாருங்க, இங்கே வேதம் அழகா சொல்லுது, ஒன்றை நான் கேட்பேன், ஆலயத்திலேயே நான் இருப்பதை நாடுவேன், அங்கே ஆராய்ச்சி நான் செய்யணும்னு ஆசைப்படுறேன், அதைத்தான் ஆண்டவரிடத்தில் கேட்குறேன்னு அந்த பக்தன் சொல்றார். அடுத்த பட்டயத்தை அவர் சொல்றார், இந்த பட்டயம் எனக்கு போதும், அதுக்கு நிகரே கிடையாது. அப்போ இந்த வசனங்கிற பட்டயத்துக்கு நிகரே இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. இதுதான் இந்த உலகத்தில் தேவன் நம்ம கொடுத்த விலையேற பெற்ற ஒரு மன்னா. 40 வருஷம் கர்த்தர் இதை அவர்களுக்கு கொடுத்தார். அப்படியே வானத்திலிருந்து பனித்துளி போல வந்துச்சான். அதை சாப்பிட்டா அவ்வளவு தேவ பலன், தேனிட்ட பணியாரம். ஆனால் அந்த பணியாரத்தையும் வேதம் சொல்லுது, அற்பமாய் எண்ணினார்கள். அதை உரல்ல ஓட்டி இடிச்சார்களாம். பாருங்க, தெனோலும் அதை சாப்பிட்டுட்டு அவனுக்கு வெறுப்பாயிருச்சு. இதவே சாப்பிட்றமே, அதை வேறு விதமாக மாற்றுறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு போட்டு அதை இடித்தார்கள். எவ்வளோ பாருங்களேன், தேவன் கொடுத்த மன்னாவை கூட இடித்தார்கள். மோசே 40 நாள் அதை வாங்கிட்டு வர்றதுக்கு என்ன பாடுபட்டார். குளிரிலையும் பனியிலையும் உட்கார்ந்து இருக்கிறார். ஆனால் வாங்கிட்டு வரும் பொழுது அதை குறித்து அந்த மேன்மையை அவர் மறந்துட்டார். தேவன் நம்மளை நம்பி இந்த கற்பனையை கொடுத்திருக்கிறாரே, விலையேற பெற்ற ஒரு பொக்கிஷத்தை நம்ம கையில் எழுதி கொடுத்திருக்கிறாருன்னு அவர் நினைச்சு அதனுடைய மேன்மையை அவர் உணர்ந்திருந்தாருன்னா அவருக்கு கோவம் வந்துனே அதை உடைப்பாரா? அவர் கோவம் வந்து அதை இறக்கி வச்சுட்டு கூட எதையாவது செஞ்சிருக்கலாம். அவர் கோவம் வந்துன்னு எதை உடைச்சிட்டார்? முதல்ல
தேவன் கொடுத்த கற்பனையை உடைச்சு கீழே போட்டார். அவ்வளவுதான். அதில் எழுதப்பட்டதெல்லாம் அழிஞ்சு போச்சு, சுக்கு நூறாக நொறுங்கி போச்சு. நம்முடைய வாழ்க்கையிலேயே நிறைய வசனங்களை, ஆலோசனைகளை, தேவன் கொடுக்கிற விலையேற பெற்ற காரியங்களை நம்மளும் இப்படி தான் மார்த்தாள் போல கனவீனமாக போட்டுரும். உள்ள வீட்டுக்குள்ளே வச்சுட்டு அவள் வெளியே போகிறான். நம்மளுடைய வாழ்க்கையிலும் தேவன் கொடுத்த மகா பெரிய காரியத்தை வீட்டுக்குள்ளே வச்சுட்டு நம்ம வெளியில் இருக்கிறோம். ஆவியானவர் காலை வேளையில் சொல்றாரு, தேவையானது ஒன்று தான்ப்பா. இவன் நல்லதை தெரிந்து கொண்டான், என் பாதத்தை அவள் தெரிந்து கொண்டாள். வேலையை விட என் பாதம் முக்கியம் என்பதை அவள் தெரிந்து கொண்டாள். உலகத்தை விட என்னுடைய ஐக்கியம் பெரியது என்பதை அவள் தெரிந்து கொண்டாள். என்னோடு இருக்கிற ஒவ்வொரு நிமிடமும் மேன்மையானது என்பதை அவள் தெரிந்து கொண்டாள். ஆனால் நீயோ என்னை விட வேலை பெருசுன்னு, என்னை விட உலகம் பெருசுன்னு, என்னை விட மற்ற காரியம் பெருசுன்னு என்கிட்ட நீ நேரத்தை செலவு செய்யாதபடி நீ உலகத்துக்குள்ளே ஓடிக்கிட்டு என்னைய பார்த்து உனக்கு கவலை இல்லையான்னு கேட்குறிய. எவ்வளோ ஒரு மதியீனமான ஒரு பெண்ணாக இருக்கிறேன்னு சொல்லி அந்த பெண்ணை கர்த்தர் கடிந்து கொண்டான். அருமையான தம்பி தங்கச்சி, இன்னும் சில காரியங்களை உங்களுக்கு இந்த காலை வேளையில் நான் வைக்க விரும்புகிறேன். 2 சாமுவேல் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 12வது வசனம் 14வது வசனம். 2 சாமுவேல் 24ஆம் அதிகாரத்துக்கு ஜபத்தோடு நம்ம கடந்து வரும். ஒரு நிமிஷம் நிதானத்தை இழந்த தாவீது அவன் வாழ்க்கையில் நடந்த காரியத்தை பாருங்களேன். 24ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நீ தாவீதினிடத்தில் போய் 3 காரியங்களை உனக்கு முன்பாய் வைக்கிறேன், அவைகளில் ஒரு காரியத்தை தெரிந்து கொள். உனக்கு முன்னாடி 3 காரியத்தை வைப்பேன், ஆனால் நீ என்ன பண்ணணும்? ஒன்றை தெரிஞ்சுக்கணும். எதுக்கு இந்த 3 காரியத்தை வைப்பாரா? 2ஆம் வசனத்தை பாருங்க. அதே 24ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அப்படியே ராஜா தன்னோடு இருக்கிற சேனாதிபதியாகிய யோவாபை பார்த்து, ஜனங்களின் இலக்கத்தை நான் அறியும்படிக்கு நீ தான் முதல் பெயர்சேபா மட்டும் உள்ள இஸ்ரவேலின் கோத்திரங்களை எங்கும் சுற்றி திரிந்து ஜனங்களை தொகையிடுங்கள் என்றான். அதற்கு யோவாப் ராஜாவை பார்த்து, ராஜாவாகிய என் ஆண்டவனே, ஆண்டவனுடைய கண்கள் காணும்படி உம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஜனங்களை இப்பொழுது இருக்கிறதை பார்க்கல 100 மடங்கு அதிகமாய் வர்த்திக்க பண்ணுவாராக. ஆனாலும் என் ஆண்டவனாகிய ராஜா இந்த காரியத்தை விரும்புகிறது என்ன என்றான். ஆகிலும் யோவாப்பும் இராணுவ தலைவரும் சொன்ன வார்த்தை செல்லாதபடிக்கு ராஜாவின் வார்த்தை பலத்தது. அப்படியே இஸ்ரவேல் ஜனங்களை தொகையிட யோவாப்பும் இராணுவ தலைவரும் ராஜாவை விட்டு புறப்பட்டு போய், இதெல்லாம் ராஜா என்ன சொல்ற? தொகையிடு, சென்சஸ், மக்களை கணக்கிடு. யுத்த வீரர்கள் எத்தனை பேர், ஆயுததாரிகள் எத்தனை பேர், போர்ப்பட தளபதிகள் எத்தனை பேர், உறைபணியிலும் யுத்தம் பண்ணக்கூடியவன் எத்தனை பேர், எத்தனை ரதம் இருக்குது, எத்தனை குதிரை இருக்குது, எத்தனை ஒட்டகம் இருக்குது, என் படையோடைய வலிமை எவ்வளவு, அதை போய் தொகையிட்டுட்டு வா, எண்ணிட்டு வான்னு யோவாப்புட்டையும் முக்கியமான படைத்தலைவர்கிட்டையும் சொல்றார். இப்ப வேலைக்காரன் புத்தி சொல்றான். யோவாப்பு தாவீதுகிட்ட சொல்றான், வேண்டாம், அவர் வானத்து நட்சத்திரங்களை போல நம்மளை பெருக பண்ணுகிறவர். நம்முடைய யுத்தம் பலத்தினால் அல்ல, நம்முடைய யுத்தம் பராக்கிரமத்தினால் அல்ல, நம்ம எகிப்தின் குதிரைகள் மேல நம்ம நம்பிக்கையா இருக்கக்கூடாது. நம்ம நம்பிக்கை கர்த்தர் தான். நம்ம படையை நம்பி நம்ம படை மேல நம்ம நம்பிக்கை வச்சிடக்கூடாது, வேண்டாம் அப்படின்னு தட்டுதல் பண்றான். இவன் வேண்டான்னு சொல்றான். ஆனா தாவீதோடைய வார்த்தை பலப்பட்டபடியினால், அவன் உறுதியா இருக்கிறபடினால் தொகையிட போனாங்களாம். இந்த காரியம் பாருங்க, இப்படி இவன் செய்தது பெரிய பாவமாய் மாறினதான். பாருங்களே, வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது 10ஆம் வசனம். இவ்விதமாய் ஜனங்களை எண்ணின பின்பு ராஜாவின் இருதயம் அவனை வாதித்தது. அப்பொழுது தாவீது கர்த்தரை நோக்கி, நான் இப்படி செய்ததினால் பெரிய என்னது எண்ணினது பாவமா? ஆமா. எப்படி பாவம்? இவன் நம்பிக்கை இப்ப யார் மேல இருக்குது? படைகள் மேல இருக்குது. நம்பிக்கை எண்ணிக்கை மேல இருக்குது. உலகத்தின் மேல அவனுடைய நம்பிக்கை போயிருச்சு. இஸ்ரவேலுடைய வெற்றி படையில் அல்ல, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் இருக்கு. கைத்தட்டி கருது. அப்ப உங்க நம்பிக்கை உங்க குடும்பத்தின் மேல அல்ல, உங்களை உருவாக்கினார் இல்லையா, ஆடுகள் பின்னாடி அலைஞ்ச ஒன்ன இஸ்ரவேலுக்கு ராஜாவாய் மாற்றினார் இல்லையா, அவருக்கு தெரியாதா உன்னை எப்படி நடத்தணும்னு? பாருங்க, மனசு கொஞ்சம் கொஞ்சமா எப்படி வெளியேறுது பார். இவன் மனதை படைகள் மேல பறக்க விட்டான். அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, 3 காரியத்தை தெரிந்து கொள்ளுப்பா. என்ன செய்ய போற? 12ஆம் வசனம். நீ தாவீதினிடத்துல போய் 3 காரியங்களை உனக்கு முன்பாய் வைக்கிறேன், அவைகளில் ஒரு காரியத்தை தெரிந்து கொள், அதை நான் உனக்கு செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்லி என்றார். அதுக்கு என்ன 3 காரியமா?
அப்படியே காத்து தாவீதினிடத்தில் வந்து அவனை நோக்கி, உம்முடைய தேசத்தில் 7 வருஷம் பஞ்சம். இவன் செஞ்ச தப்புக்கு தண்டனை, பரலோகம் கொடுக்கிற தண்டனை, முதல் தண்டனை 7 வருஷம் பஞ்சம். இல்லாட்டா 3 மாதம் உம்முடைய சத்துருக்கள் உம்மை பின்தொடர நீ அவர்களுக்கு முன்னாடி என்ன செய்யணும்? ஓடிக்கிட்டே இருக்கணும். 7 வருஷமா 3 மாதமா. அடுத்து 3வது காரியம், அல்லது உம்முடைய தேசத்தில் 3 நாள் கொள்ளை நோய் உண்டாக வேண்டுமா? இப்பொழுதும் என்னை அனுப்பினவருக்கு நான் என்ன மறு உத்தரவு கொண்டு போக வேண்டும் என்பதை நீர் யோசித்து பாரும் என்று சொன்னான். அப்பொழுது தாவீது காத்தை நோக்கி என்ன சொல்றாரு? கொடிய இடுக்கணில் அகப்பட்டு இருக்கிறேன். ஒருவேளை இன்னைக்கு நாமும் கூட கொடிய இடுக்கத்தை அவர் கொடுக்கலங்க, இவன் போய் மாட்டிக்கிட்டான். இவனாக போய் அந்த வலைக்குள்ள விழுந்துட்டான். இவன் தான் தன்னுடைய இருதயத்தை எண்ணிக்கைக்கு நேராய் செலுத்தினான். இவனே போய் வலையில மாட்டிக்கிட்டான். அவன் சொல்றான், கொடிய இடுக்கணில் அகப்பட்டு இருக்கிறேன். அவனவன் தன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படும். தேவன் பொல்லாங்கினால் ஒருவனையும் சோதிக்கிறவர் அல்ல. அவர் யாரையுமே சோதிக்கிறவரே கிடையாது. உங்களுக்கு விஷப்பரிச்சு அவர் வைக்கிறவரே கிடையாது. அவர் ரொம்ப நல்லவர், நன்மை செய்கிறவர். அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார். அவர் எப்பொழுதுமே வாயிலிருந்து கிருபையுள்ள வார்த்தைகளே புறப்பட்டுச்சு. தாவீது பாருங்க, அவ்வளவு இருதயத்துக்கு ஏற்றவன் தான், பாடினவன் தான், எத்தனை சங்கீதம் பாடினான். ஆனால் அவன்கிட்டையும் மாம்சீகம் கிரியை செய்யுது. நம்முடைய வாழ்க்கையில நல்லவங்க தான், ஜெபம் பண்ணுறவங்க தான், பாட்டு பாடுறவங்க தான், நமக்கு எல்லாம் தெரியும். ஆனால் நம்மகிட்டையும் மாம்சீகம் கிரியை செய்யும். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் போராடுகிறது. நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன்னு பவுல் எழுதுறார். ரோமர்ல படிச்சு பாரு. நிர்பந்தமான மனுஷன் நான். இந்த பாவ பிரமாணத்திலிருந்து, பாவ சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்க முடியும்? நான் விரும்புறதையே செய்ய மாட்டேங்கிறேன், விரும்பாததையே நான் செய்துக்கிட்டே அலையிறேனே, எனக்கு இதுல இருந்து எப்படி விடுதலை? அவர் கேட்கிறாரு பார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில விரும்புறதை செய்யாம விரும்பாததை நம்ம செய்துக்கிட்டு இருக்கோமா? ஆவி சொல்லும் ஜெபம் பண்ணு. ஆவியும் மாம்சமும் போராடுதான். உனக்குள்ளே 2 இருக்குது. ஆவி சொல்றத மாம்சம் கேட்காது, மாம்சம் சொல்றத ஆவி கேட்காது. ஆவியானவர் உள்ள இருந்து சொல்லுவாரு, ஜெபம் பண்ணு ஜெபம் பண்ணு ஜெபம் பண்ணுவார். ஆனா அந்த மாம்சம் இருக்கே, அதுக்கு ஒத்துழைப்பு தரவே தராது. இந்த ஆவி உள்ள இருந்து வேதத்தை படி படி படின்னு உன்னை தூண்டும். ஆனா மாம்சம் சொல்லுது, தூக்கம் வருது, டல்லா இருக்கு, அப்புறம் படிச்சுக்கலாம். அப்ப 2 நிர்பந்தமான மனுஷன் நான். எனக்குள்ளே 2 பிரமாணங்களை நான் பார்க்கிறேன். மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டார்கள். ஆவிக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமானவர்கள். ரோமர் 8ஆம் அதிகாரம் முழுசு வீட்டில் போய் படிச்சு பாருங்க. 2 போராடுது. நீங்கள் உங்களுக்குள்ளேயும் அந்த போராட்டம், மார்த்தாளுக்குள்ளேயும் மரியாளுக்குள்ளேயும் அந்த போராட்டம் தான். ஒருத்தி கர்த்தருடைய பாத போதும்னு போய் உட்கார்றான், இன்னொருத்தி வேலை முக்கியம்னு போறான். யோவாப்பு சொல்றான், என்ன வேண்டாம் வேண்டாம், அந்த தப்பு செய்ய வேண்டாம்னு வேலைக்காரனுக்கு புத்தி இருக்குது, எஜமானனுக்கு புத்தி கிடையாது. அவன் சொல்றான் என்னங்கிறான். நம்ம செய்யற ஒவ்வொரு காரியமும் தேவனுடைய பார்வையில பார்க்கப்படுகிறது. கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருப்பார். இப்ப என்ன செய்ய போறாங்கிறது கர்த்தருடைய கண்கள் பார்க்குது. தாவீது செய்த இந்த காரியம் தேவனுக்கு விசனமா இருந்துச்சு, வருத்தமா இருந்துச்சு, பாவமா இருந்துச்சு. என்ன பாவம் செஞ்சான்? பிறருடைய மனைவியை தன்வகப்படுத்தும் பொழுது கரெக்டா சொன்ன, நீதான் அந்த மனுஷன், நீதான் அந்த மனுஷன். இது முதல் உன் வீட்டுக்குள்ள யுத்தம் வரும். கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். இதை கேட்கிற தம்பி தங்கச்சி, 3 காரியம் எதை நீ எடுத்துக்கிற? 3 வெரைட்டிஸ் பண்றேன், வித்தியாசப்படுத்துறேன். 1, 7 வருஷம் பஞ்சம் வந்தா என்ன ஆகும்? நாடே சக்தி ஆயிரும். 3 மாசம் எதிரிகள் துரத்துனா என்ன ஆகும்? நான் இதுவரை எங்கேயுமே தோல்வி அடைஞ்சு ஓடவே இல்லையே, கர்த்தர் இதுவரை என்னை கம்பீரமா நிறுத்தி இருக்கிறாரே, நான் பிறருக்கு பயந்து ஓடுனதாக வரலாறு இல்லையே. சவுலுக்கு பயந்து தான் நான் ஓடி இருக்கிறேன், மற்ற யாருக்கு நான் பயந்து ஓடலையே, எல்லா இடத்துலையும் என்னை வெற்றி சிறக்க பண்ணி இருக்கிறாரே. ஆனா இப்ப நான் தோல்வி அடையிறதா? அப்ப 7 வருஷம் பஞ்சம் வந்தா நாடு அழிஞ்சிரும். 3 மாசம் என்னை எதிரி துரத்தினானா என்னுடைய மனைவி பிள்ளைகளை கொள்ளையாடிட்டு போயிடுவேன். 3வது காரியம், 3 நாள் கொள்ளை நோய் வரணுமா? இப்ப இது 3ஐயும் பார்க்கிறேன், உட்காந்து யோசிக்கிறேன், என்ன பதில் சொல்றது? நீ தான் பதில் சொல்லணும். 3மே தண்டனை தான். 1 7 வருஷ தண்டனையா, 3 மாச தண்டனையா, 3 நாள் தண்டனையா? 7 வருஷங்கிறது எதிரிகள் கையில, 3 மாசங்கிறது எதிரிகள் கையில, 3 நாளுங்கிறது கர்த்தருடைய கையில். கொள்ளை நோய் அவர் தானே அனுப்ப முடியும், எதிரி தொட முடியாது இல்லையா? அப்ப தாவீது கண்டுபிடிக்கிறான் பாருங்களே.
இப்பொழுது என்னை அனுப்பினவருக்கு நான் என்ன மறு உத்தரவு கொண்டு போக வேண்டும் என்பதை நீர் யோசித்து பாரும் என்று சொன்னான். அப்பொழுது தாவீது காத்தை நோக்கி, கொடிய இடுக்கணில் அகப்பட்டிருக்கிறேன், இப்பொழுது நாம் கர்த்தருடைய கையிலே விழுவோமாக, அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது, மனுஷன் கையிலே விழாதிருப்பேனாக என்றான். சொல்றேன், நான் கர்த்தருடைய கையிலே விழுந்துறேன், மனுஷ கையில போய் நான் விழுகல. மனுஷர்கள் இரக்கமற்றவர்கள், தயவற்றவர்கள், அவர்கள் என் மேல அன்பு பாராட்ட மாட்டார்கள். அவர்கள் நான் அழிந்து போவதைத்தான் அவர்கள் விரும்புவார்கள். நான் வேதனைப்படுவதை பார்த்து ரசிப்பார்கள். ஆனால் என் தேவன் இரக்கத்தில் பேர் பெற்றவர். என் தேவன் மகா பெரிய சிகரம் அன்பு பாராட்டுவதில். அவர் கையில் நான் விழுந்துறேன். அவருடைய இரக்கம் ரொம்ப பெருசு, அவருடைய தயவு ரொம்ப பெருசு, அவருடைய காருண்யம் மிக பெரியது. நான் அவருடைய பாதத்தில் விழுந்துறேன். அவர் பார்த்து எனக்கு நான் செஞ்ச புத்தியீனத்தினால அவர் பார்த்து கொடுக்கறதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். நான் மனுஷன் கையில் விழமாட்டேன், என் தேவனுடைய பாதத்தில் நான் விழுகிறேன்னு போய் பாதத்தில் கவ்வி பிடித்து விழுந்தான். சில கொள்ளை நோய்களை கர்த்தர் அனுப்பினாலும் பாருங்களேன், அவர் சொல்றாரு 16 வசனம், தேவதூதன் எருசலேமை அழிக்க தன் கையை அதன் மேல் நீட்டின பொழுது கர்த்தர் அந்த தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு ஜனங்களை சங்கரித்த தூதனை நோக்கி, போதும், இப்பொழுது உன் கையை நிறுத்து என்றார். அந்த வேளையில் கர்த்தருடைய தூதன் எபூசன் ஆகிய அர்வனாவின் போரடிக்கிற களத்திற்கு நேரே இருந்தான். ஜனத்தை உபாதிக்கிற தூதனை தாவீது கண்டபொழுது அவன் கர்த்தரை நோக்கி, நான் தான் பாவம் செய்தேன், நான் தான் அக்கிரமம் பண்ணினேன், இந்த ஆடுகள் என்ன செய்தது? உம்முடைய கை எனக்கும் என் தகப்பன் வீட்டுக்கு விரோதமாக இருப்பதாக என்று விண்ணப்பம் பண்ணினான். கேட்குறேன் பாரு, நான் தானே பாவம் பண்ணினேன். தாவீது தானே பண்ணினார், அவன் வீட்டுக்குள்ளே தானே அடி விழுகணும். ஆனால் 7000 பேர் அந்த இடத்துல செத்தார்கள் என்று எழுதியிருக்கு. செத்தவன் யாரு? ஜனங்கள். அப்போ ஒரே ஒரு ஆகான் பாபிலோனிய சால்வையை திருடி வலிச்சான். அத்தனாயிரம் தோல்வியே இஸ்ரவேலர்கள் பார்த்தாலும் ஒரு மனுஷன் தாங்க பாவம் செஞ்சு. ஒரே ஒருத்தன் செஞ்ச பாவம் டோட்டல் சபையும் அதை அடித்தது. இப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஒரு காரியம் தான் நம்ம வீட்டுக்குள்ள வந்துச்சுன்னா குடும்பத்தையே அதை அடிக்கும். பாருங்க, தாவீதுடைய மீறுதல் 7000 பேர் அப்ராணிங்க. அதில் எழுதியிருக்கு 7000 பேர் அந்த நாளிலே வசனம் 70,000 பேர். 15 வசனம். அப்பொழுது கர்த்தர் இஸ்ரவேலில் அன்று காலமே தொடங்கி குறித்த காலம் வரைக்கும் கொள்ளை நோயை வரப்பண்ணினார். அதனால் தான் முதல் பெயர்சேபா மட்டுமுள்ள ஜனங்களில் 70,000 பேர் செத்து போனார்கள். 70,000. யோசித்து பாருங்க, எத்தனை குடும்பம்? 70,000 குடும்பம், 70,000 மனைவிகள் அல்லது 70,000 புருஷர்கள், 70,000 வீடு இன்னைக்கு என்ன சப்தி ஆயிடுச்சு. காரணம் ஒருத்தருடைய கீழ்ப்படியா. கேட்குற தம்பி தங்கச்சி, ஆனாலும் தேவனுடைய இறக்கம் ரொம்ப பெருசு, தேவனுடைய தயவு ரொம்ப பெருசு. போதும், நிப்பாட்டிரு. இவன் செஞ்ச தப்புக்கு 70,000 குடும்பத்தின் மேலே ஆக்கினை வந்துருச்சு. அதனால தேவன் இறக்கத்தோடு அவனை அந்த தேசத்துக்கு அவர் இறங்கினார். அப்போ ஒன்றை நம்ம கேட்கணும், ஆண்டவரே உங்கள் பாதம் எனக்கு போதும். அவன் போய் விழுந்தா பத்தியா, உங்கள் கர்த்தர் கையில் விழுவோம். நான் ஏன் போய் மற்றவன் காலில் விழுகணும்? நான் ஏன் போய் மற்றவன்கிட்ட கை நீட்டி கட்டி நிற்கணும்? மற்றவன் ஏன் என்னை தொடரணும்? மற்றவனுக்கு பயந்து நான் ஏன் ஊராக ஒளியணும்? நான் ஏற்கனவே சவுலுக்கு பயந்து ஆகீஸ் ராஜா வரட்டேன் போய் பைத்தியக்காரன் நின்னது போதும், அவனுக்காக நான் ஓடின ஓட்டங்கள் போதும், பல நாடுகளில் நான் போய் அலைஞ்சது போதும். இனி நான் கர்த்தரை விட்டுட்டு எங்கேயும் நான் போக விரும்பல, அவர் பாதத்திலேயே நான் விழுந்துடுறேன்னு வந்து விழுந்தான். பாருங்களேன், கர்த்தர் தயவு வைத்தார். அவர் இறக்கத்தில் பேர் பெற்றார். மனாசேயை நேற்றைய நல்லா தியானித்தோம். அவன் அப்படித்தாங்க, அக்கிரமத்தில் பேர் பெற்றவன், விக்கிரகத்திற்கு பேர் பெற்றவன், பலியிடு பிள்ளைகளை தோப்பு விக்கிரகங்களை உருவாக்கி தீமிதிக்க பண்ணினானா. ஆனால் அவன் நெருக்கப்படுகையில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். பாருங்களேன், கர்த்தர் உடனே மனாசாவுக்கு இறங்கினார். இப்போ கர்த்தருடைய சுபாவம் என்ன தெரியுமா? அவர் இரக்கம் உள்ளவர், தயவு உள்ளவர், ஈவு உள்ளவர், காருண்யம் உள்ளவர், கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் இறங்குகிற தேவனா இருக்கிறார். இப்போ இந்த காலை வேளையில மார்த்தால் ஆவி நமக்கு வேண்டாம், பாதத்தில் கவ்வி பிடிக்கிற ஆவி நமக்கு வேணும். ஆண்டவரே, உம்முடைய பாதத்தை விட்டு என்னை வெளியே போக விடாதபடி உம்மோடு நடக்க எனக்கு உதவி செய்யும். பாருங்களேன், மோசே வீட்டுக்கு போனார். ஆனால் யோசுவா எங்கே இருந்தான் தெரியுமா? யாத்திரையாமம் 33ஆம் அதிகாரம் 11 வசனம். 2 வசனத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். யாத்திரையாமம் 33:11. மோசேக்கு வீட்டில் வேலை இருக்கு. யோசுவா எங்கே இருக்கிறான்? ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல, பக்க நம்பர் 114.
ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல கர்த்தர் மோசையோடு முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்திற்கு திரும்பினான். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு, மோசே தேவனை முகமுகமாய் பார்த்தவர், மோசே கர்த்தருடைய சத்தத்தை கேட்டவர், மோசையை தான் கர்த்தர் ஊழியத்துக்கு அழைச்சார். ஆனா இந்த யோசுவா கிட்ட எங்கேயாவது பேசினார்னு முன்னாடி நீங்க வசனத்தை பார்த்தீங்களா? இருக்கவே இருக்காது. ஆனா மோசையோடு யோசுவா இருக்கிற யுத்தம் பண்ண போச்சோன்னா போவார். அமலேக்கோட யுத்தம் பண்ணுனா இவர் தான் போய் அடிச்சு கை காலில் எத்தனை வெட்டுப்பட்டுச்சோ யாருக்கு தெரியும், எத்தனை மண்டை உடைஞ்சோ யாருக்கு தெரியும். அமலேக்கு ஜெயிக்கிற வரையும் இவன் யுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கான். யுத்தம் பண்ணவே யோசுவா, கோலை பிடிச்சவன் மோசே, தாங்கி பிடிச்சவன் ஆரோனு ஊரும். மொத்தத்தில் இந்த 3 பேருமே பாளையத்துக்குள்ள போகல, 3 பேருமே மேலே தான் இருக்கிறான். ஆனால் ஃபீல்டில் இறங்கி யுத்தம் பண்ணுறவன் யார் தெரியுமா? யோசுவா. வெட்டுக்கான் யாருக்கு வந்திருக்கும்? சரீர உபாதைகள் யாருக்கு வந்திருக்கும்? ஒரு நிமிஷம் அவன் எங்க திரும்பி பார்க்க முடியாது, திரும்பி பார்த்தா தலை பறந்துடும். பனித்தளத்தில் போய் நின்று யுத்தம் பண்ணவே யோசுவா தான். ஆனால் கர்த்தர் யோசுவாவோடு முகமுகமாக இப்போ பேசலை. மோசே சொன்னார்னு இவர் போய் யுத்தம் பண்ணினார். அடுத்து பார்த்தீங்கன்னா போய் கானான் தேசத்தை பார்த்துட்டு வாம்பார். 40 நாள் சுத்துறேன். எல்லாரும் கொண்டு போனவன் பூரா துர்ச்செய்தியை கொண்டுட்டு வரேன். இவன் காலை மட்டும் என்ன செய்தி கொண்டு வருவாங்க? கர்த்தர் இவன்கிட்ட பேசினாரா? பேசலைங்க. அப்போ எல்லாம் பேசலை, இவன் கூட தான் இருக்கிறேன். தலைவன் சொல்றதை கேட்டுட்டு போறேன். ஆண்டவர் தகப்பன் மூலியமா சொல்றது உண்மைதான். கானானுக்கு போய் சுத்தி அடிச்சு அங்க இருக்கலாம் பார்த்துட்டு வந்தேன். மோசே வீட்டுக்கு போயிட்டாரு, இவன் எங்க உட்காந்துருக்கிறேன்? ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாது இருக்க. மோசே காலம் முடிகிற வரையும் யோசுவா கிட்ட கர்த்தர் பேசவே இல்லை. கடைசியில் இவன் உண்மையை பார்த்த கர்த்தர் சொல்றாரு, உன் கணத்துல கொஞ்சத்தை கொண்டு போய் யோசுவாவை கொடு, உன் கண்ணு முன்னாடி அவனை நான் மேன்மைப்படுத்த போகிறேன். உனக்கு அடுத்து இந்த கானான் தேசத்துக்குள்ள கொண்டு போறவனே யார் தான்? யோசுவா தான். மோசேக்கு இல்லாத பாக்கியத்தை கர்த்தர் யோசுவா கொடுத்தார். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொன்னாரு. யோசுவா புஸ்தகத்தில் வந்து தான் கர்த்தர் சொல்றார், மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு இருப்பேன். உனக்கு முன்னாடி ஒருவனும் எதிர்த்து நிற்பது இல்லை, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. உனக்கு மோசைக்கெல்லாம் அந்த வார்த்தையை ஆண்டவர் கொடுக்கவே கிடையாது. உண்மையா யுத்தம் பண்ணின யோசுவா ஆசரிப்பு கூடாரத்தை விட்டுட்டு போகவே இல்லை. அவங்க என்ன பண்ணியிருப்பேன் நல்லா யோசித்து பாருங்க. உட்காந்து அவனுக்கு ஜெபம் பண்ணவும் தெரியாது, உட்காந்துட்டாங்க. போய் அந்த கூடாரத்துக்குள்ள எல்லாரும், மோசையே போயிட்டார், கூடாரம் போட்டவரே போயிட்டார். ஆனா இவன் மட்டும் போய் உட்காந்து அங்க என்ன பண்ணியிருப்பேன்? இன்னைக்கு முழுசும் இதை மெடிடேஷன் பண்ணி பாருங்களேன், என்ன பண்ணியிருப்பான்? வீட்டுக்குள்ள கூப்பிட்டுட்டு மார்த்தாள் வெளியே போயிட்டா, இவ போய் உட்காந்து வசனம் கேட்டுக்கிட்டு இருக்கா. எவ்வளவு பேசியிருப்பார்? அவர் பேசுறத இவ கேட்டுக்கிட்டே இருக்கிறான். அவ்வளவு 3 நாள் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. பசியே அவங்களுக்கு எடுக்கல. ஆனா நம்ம ஆளுக உள்ள பூந்து, நேராயிருச்சே, ரொம்ப தூரமாச்சே, களைச்சு போயிடுவாங்களே, அக்கறைக்காரன் இவன் தான். அவங்க கேட்கவே இல்லை. அவங்க வாட்டில் இன்னும் 10 நாள் பிரசங்கம் பண்ணாலும் அவன் கேட்டுக்கிட்டு இருப்பான். இவன் தான் குறுக்க போய் அவங்களுக்கு பொறுக்கலை. அதுக்கு மேலே இம்புட்டு நேரம் பிரசங்கம் பண்ணுறாரு, இம்புட்டு நேரம் பேசுகிற, நேரம் ஆகிக்கிட்டு இருக்க. சூழ்நிலை தெரியுதா? சந்தர்ப்பம் தெரியுதா? பசிக்குது இல்லை, வயசானவங்களா இருக்காங்க. அவருக்கு இந்த மார்த்தாள் ஆவிதான். கொஞ்சமாவது நேரம் ஆச்சுன்னு தெரியுதா? 3 நாள் ஆச்சு இல்லை, வெள்ளனே வெடுக்கனே அனுப்புனா அவங்க போய் ஏதாச்சும் செய்வாங்கல்ல. பற்றி யாருக்கு புத்தி சொல்கிறது? நம்மளும் அப்படி தாங்க, நிறைய வேலை புத்தி சொல்கிறது. இப்படி செஞ்சால் நல்லா இருக்குமே ஆண்டவரே, இது இப்பயே கொடுத்துருந்தா நல்லா இருக்குமே ஆண்டவரே, இது நீங்கள் ரொம்ப தாமதம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்களே, எனக்கு இப்படி இருக்கு. நம்ம அவருக்கு ஆலோசனை சொல்லியிருப்போம். வேதம் சொல்லுது, யோசனையில் அவர் பெரியவர், செயல்களில் அவர் வல்லவர். யோபுக்கிட்ட அப்படிதான் சொன்னாரு, அறிவில்லாத வார்த்தைகளால் அலட்டுகிற இவெல்லாம் யாரா? சமுத்திரத்துக்கு எல்லையை நீ குறிச்சிருக்கிறியா? லிவியா தானே நீ பார்த்துருக்கிறியா? தீக்குருவி முட்டை ஓட்டுட்டு அது கண்டுக்காம போய்கிட்டு இருக்குதே, அதை பொறிக்க பண்ணினது யாரு உனக்கு தெரியுமா? அதோட லிவியாதனுடைய பலன் எங்க இருக்கு உனக்கு தெரியுமா? வானத்தை வட்டன்னைக்கையில் நீ எங்க இருந்த? அவன் சொல்றேன், தெரியாம ஒரு வார்த்தையை சொல்லிட்டு என்னை இன்னைக்கு மன்னிச்சுக்குங்க, புத்தி இல்லாத வார்த்தையால நான் பேசிட்டேன். அருமையான தம்பி தங்கச்சி, இங்க பாருங்க, அழகாய் வேதம் சொல்கிறது, ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள என்ன இருந்திருக்கும். இங்க கூட 2 ஃபேன் இருக்கு, 2 லைட் எல்லாம் இருக்கு, பார்க்கலாம். அவன் சொல்றேன் ஆராய்ச்சி, சின்ன ஆலயமே இல்லை, அவன் ஆராய்ச்சி என்னங்கிறேன். இவன் அந்த கூடாரத்துல 4 திரை தானே இருந்துச்சு, அதுக்குள்ள உட்காந்து என்ன பண்ணிக்கிட்டே இருந்திருப்பேன்? எப்படி நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணியிருப்பேன்? மோசே சீனாய் மலையில் ஏறுறப்ப இவன் கொஞ்சத்துல போய் அங்கே நான் நின்றுக்கிட்டேன், அதுக்கு மேலே அவனை வரக்கூடாதுட்டாங்க.
இவன் அங்கே 40 நாள் அவன் அங்கே இருக்கிற வரை இவன் இங்கே தான் இருக்கான், வெயிட்டிங்கில் இருக்கான். இவன் நினச்சிருப்பான்ல நம்மகிட்டே ஆண்டவர் பேசினார், நமக்கா இந்த ஊழியத்தை கொடுத்தாரு, நம்ம வீட்டுக்கு போகலான்னு நினச்சிருக்கலாம்ல. ஆனால் அவனுக்கு இருதயத்தில் ஒரு வாஞ்சை, ஆண்டவர் என்னமோ செஞ்சுட்டு இருக்காரு, நம்ம பக்கத்தில் நிற்போம். அப்போ எவன் பிரயாசப்படுகிறானோ அவன் பிரயாசத்திற்கேற்ற பலனை கர்த்தர் என்ன செய்வார், தருவார். பிரயாசப்படுங்க. இன்னும் பாருங்களேன், இன்னும் ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். ஆதியாகமம் 5:24. ஆதி உலகத்திலே முதல்ல பிறந்த மனுஷனே 5ஆம் அதிகாரம் 22 வாசிக்கிறேன். ஏனோக்கு மெத்துசுலாவை பெற்ற பின்பு 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். ஏனோக்குடைய நாளெல்லாம் 365 வருஷம். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனான், தேவன் அவனை எடுத்து கொண்டார். இங்க ஒரு மனுஷன் ஏனோக்கு, மனைவி இருக்கு, குமாரர் இருக்காங்க, குமாரத்திகள் இருக்கிறாங்க. ஆனா இவர் மட்டும் எங்க இருக்கிறாரா, தேவனோடு உறாவா சஞ்சரிக்கிறார், லைவா வாழ்றார், இணைந்து வாழ்றார், இசைந்து வாழ்றார், தேவனோடு இவர் நடக்கிறார். அதனாலதான் ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டு இருக்கையில் எடுத்துக்கொள்ளப்பட்டார். அப்ப இவருக்கு மனைவி பிள்ளைகளை விட இருதயம் யாரோட இருக்குது, தேவனோடு இருக்குது. நம்ம இருதயம், ஏசப்ப இந்த பூமியில நம்மளை போலதாங்க வாழ்ந்தாரு. 33 வருஷம், இங்க கொல்ல பேத்துக்கு 33 வயசே வரல. ஆனா அவர் 33 வருஷம் வாழ்ந்தவர் சொல்றாரு, நானும் என் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம், என் பிதாவோடு நான் ஒன்றாய் இருக்கிறபடியினால். அப்ப இவர் இங்க இருக்கிறாரு, அவர் அங்க இருக்கிறாரு. கம்யூனிகேஷன் அவருக்கும் இவருக்கு இருக்கிற தொடர்பு இருக்கு இல்லையா, அது எப்படி இருக்கான், ஒன்றாய் இருக்குதான். அப்ப எந்த அளவுக்கு இயேசு இந்த பூமியில இருந்தாலும் தேவனோடு இசைந்து இணைந்து தோள் கொடுத்து இருக்கிறார். பிதாவே உம்முடைய வேலை இன்னும் வரலைங்கிறார். அப்புறம் சொல்றாரு, பிதாவே வேலை வந்ததுங்கிறார். இந்த பாத்திரத்தை எடுத்து போடும், ஆகில என் சித்தப்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆகட்டும். அப்ப எல்லா காரியத்தையும் இந்த பூமியில பிதாவின் சித்தம், பிதாவின் சித்தம், பிதாவின் சித்தம், பிதாவின் சித்தம். குஷ்டரோகி கூட கேட்கிறேன், உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும். என்னை நீங்க சுத்தமாக்குனா வம்பல் கட்டாயம் பண்ணல, உமக்கு விருப்பம் இருந்தாலும் என்னை சுத்தம். பவுல் கேட்கிறார், ஆண்டவரே உமக்கு சித்தமான நான் எங்கே போகணும்னு உமக்கு சித்தம், அதை சொல், நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீ சித்தமா இருக்கிறீர். அந்த இடத்துல அவர் சித்தத்தை கேட்கிறார். வேதம் சொல்லுது, பரிசுத்தமுள்ளாய் மாள வேண்டும் என்பதே தேவன் நம்மை குறித்து வைத்திருக்கிற சித்தம். அப்ப இந்த மார்த்தாள் வேலை முக்கியத்துவம் கொடுத்தா, மரியாள் பாதத்தை பிடிச்சுக்கிட்டா, அதை கர்த்தர் பாராட்டி நல்ல பங்கை பெற்றுக்கொண்டார். எல்லாரும் எளிமையாக நிற்கலாம்.